கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது நீங்கள் காண இருப்பது யோனா சரித்திரம் பார்க்க போகிறீர்கள். அதற்கு முன்பதாக நினிவே பட்டணத்தை குறித்து சில குறிப்புகள். இந்த நினிவே பட்டணம் பாபிலோன் தேசத்திலிருந்து 280 மைல் தூரத்திலே அமைந்திருந்தது. 200 அடி உயரம் கொண்ட 1500 கோபுரங்கள் இருந்தது. 30 தங்கத்தினாலான கதவுகளும் 300 வெண்கல கதவுகளும் இருந்தது. இந்த பட்டணத்தை சுற்றிலும் மதில் சுவர் இருந்தது. இந்த மதில் சுவர் 100 அடி உயரமுள்ளதாய் இருந்தது. இந்த மதில் சுவரின் அகலம் என்று சொன்னால் 3 ரதங்களை ஒன்றன் பக்கத்திலே ஒன்றாய் நிறுத்தி இந்த 3 ரதங்களும் ஒரே நேரத்தில் இயங்க வேண்டுமானால் எந்த அளவிற்கு அகலம் தேவைப்படுமோ அந்த அளவிற்கு அகலம் இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது. தண்ணீர் மத்தியிலே தான் இந்த பட்டணம் இருந்தது. தண்ணீர் மத்தியிலே இருக்கின்ற நோ அம்மோனை காட்டிலும் நீ சிரேஷ்டமோ சமுத்திரம் அதற்கு மதிலுமாயிருந்தது என்று நாகம் 3:8 நாம் பார்க்கின்றோம். இந்த பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் மிகவும் கொடுமையானவர்கள். இது கொடூரமான பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது கொடுமையிலும் வஞ்சகத்திலும் நிறைந்திருக்கின்றது. கொள்ளை ஓயாமல் நடக்கின்றது. சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகின்ற சத்தமும் வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களுக்கும் தொகையில்லை. அவர்கள் பிணங்களிலே இடறி விழுந்தார்கள் என்று நாகம் 1 முதல் 3 அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த கொடிய பட்டணத்திற்கு யோனாவை தேவன் அனுப்புகின்றார். யோனா என்று சொன்னால் புறா என்று பொருளாம். இந்த யோனா நேராக யோப்பாவிற்கு சென்று யோப்பாவில் இருந்து 500 மைல் தொலைவில் உள்ளதுதான் இந்த நினிவே பட்டணம். அங்கே செல்லாமல் 2000 மைல் தொலைவில் உள்ள ஸ்பானிய தேசமாகிய தர்ஷி தப்பி போக நினைக்கின்றார். இப்பொழுது இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அப்படித்தான் நடந்திருக்கும், இப்படித்தான் இருந்திருக்கும் என்று சில கற்பனையான காட்சிகளை இதனோடு இணைத்திருக்கிறோம். தேவ சிந்தனையோடு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை காணுங்கள். வழிப்பறி கொள்ளை, என் பணத்தை எடுத்து போடனே எல்லாரும் சும்மா வந்து பாக்குறீங்க. யாரும் என்ன காப்பாற்ற மாட்டீங்களா? இந்த ஊர் ஜனங்களை இப்படிதானே கொலை வெறி. ஹேய், நீ தானே அவன்? எனக்கு தெரியும் நிலத்தை போய் வச்சு நீ தானே? ஆமா, நான் தான். நீ சும்மா இருந்தது நல்ல வச்சேன். இப்படி வச்ச? ஏய், பண்ணி பண்ணி கிண்டலா பண்ற? உன்னை ஒழுங்கா போடா. விக்கிர ஆராதனை. ஏய், குழந்தை விடுறி. ஏய், குழந்தை விடுறி, பலி கொடுங்கண்டி. ஏய், நம்ம குடும்பம் நல்லா இருக்குண்டி, விடுறி. ஐயா, இந்தாங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரி குழந்தை எடுத்துட்டு இருக்கேன், பலி கொடுங்கய்யா. நான் சொன்ன மாதிரி குழந்தைய கொண்டு வந்துட்டேன். இது பலியிடுறேன், பார்த்துக்க. ஐயா, என் குடும்பம் நல்லா இருக்குங்க ஐயா. அப்பொழுது யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவே, இந்த ஜனங்களை எல்லாம் நல்ல கனி தரும் திராட்சை செடியாய் உயர்ந்த மேட்டிலே நாட்டினேன், வேலி அடைத்தேன், கற்களை பொறுக்கி நீரை பாய்ச்சினேன், நல்ல கனி தரும் என்று. ஆனால் இவர்களோ காட்டுக்கொடியின் ஆகாத கொடியாய் மாறிப்போய் கசப்பான கனிகளை எனக்கு கொடுத்ததென்ன? மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னிலையும் அறியும். என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கின்றார்களே. பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும்
அவர்கள் பூதம் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தங்கள் காதை அடைத்துக் கொண்டிருக்கின்ற செவிட்டு விரியனை போலல்லவா இருக்கின்றார்கள். தாறுமாறாய் ஓடுகின்ற வேகமான பெண் ஒட்டகத்தை போலவும் வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு கழுதையை போலல்லவா இருக்கிறார்கள். ஒரு பெண் தன் ஆபரணங்களை மறப்பாலோ, ஒரு மனவாட்டி தன் ஆடைகளை மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அவர்கள் எனக்கு முகத்தை அல்ல முதுகையே காட்டினார்கள். கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்க பார்க்கிறவர்களாய் இருக்கின்றார்களே. சிலந்தியின் வலைக்கூட்டை பின்னி கட்டுவிரியனின் மூட்டைகளை அடைக்காய்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றிவிட்டார்களே என் ஜனங்கள். அவர்கள் செய்கின்ற அநியாயமும் அக்கிரமங்களும் கொலைகளும் களவும் விபச்சாரமும் வேசித்தனங்களும் விக்கிர ஆராதனைகளும் என் சமூகத்திலே வந்து எட்டினபடினால் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு சென்று என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் எடுத்துச் சொல். அப்படி அவர்கள் கேட்கவில்லை என்றால் நினிவே பட்டணம் 40 நாளில் அழிக்கப்படும் என்று அந்த மக்களுக்கு என் வார்த்தைகளை எடுத்துச் சொல். என்ன, நினிவே பட்டணம் நாம் செல்ல வேண்டுமா? அங்கிருக்கும் மனிதர்கள் எல்லாம் பொல்லாதவர்கள் ஆயிற்றே. நம்மை உயிரோடு கூட எரித்து விடுவார்களே. அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியும்? சரி, நினிவே பட்டணத்தை குறித்து சில பேர்களிடம் அது எப்படிப்பட்ட பட்டணம் என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுகிறார். அப்பொழுது வழிப்போக்கர் ஒருவரை சந்தித்து, ஐயா ஐயா, உங்களை தான். நான் நினைவே பட்டணத்துக்கு போலான்னு இருக்கேன். அந்த பட்டணம் எப்படி பட்டணம் கொஞ்சம் சொல்லுங்க. இது நினிவே பட்டணமா? ஐயோ, போன வாரம் தாயா அந்த ஊர்ல பொண்ணு எடுக்கலாம் போனேன். பெண்கள் அதுங்க பேயுங்க ஐயா. கட்டின கணவனையே காலால் எட்டி உதைப்பதை இப்போதான் பார்த்துறேன். அந்த ஊருக்கு மட்டும் போயிடாதையா. ஐயோ, என்ன அப்படிப்பட்ட கொடுமை உள்ள தேசமா? அங்கு நாம் சென்றால் என்ன ஆவது? தம்பி தம்பி தம்பி, இந்த நினைவே பட்டணம் போனோம். நினைவே பட்டணமா? என்ன இப்படி சொல்றீங்க? ஐயோ, அதையா கேக்குறீங்க? நானும் என் நண்பர்களும் அந்த பக்கமா போயிட்டே இருந்தோம். 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்டா சண்டை போறீங்கன்னு கேட்டதுக்கு பிடிச்ச அவங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால இருக்க தோலை உரிச்சு எடுத்துட்டானுங்க. அந்த ஊருக்கு போய் வெடி கேட்கறீங்க, வாடா ஓடலாம். ஐயோ, தோலை உரிச்சு காய போட்டுருவாங்களா? அந்த இடத்துக்கு போனா நான் என்ன ஆவறது? நம்ம வேற எங்கேயாவது போக வேண்டியதுதான். ஐயா, என்ன ஆச்சு ஐயா? உங்களுக்கு அடிபட்டுச்சா? அட இல்லையா, நான் ஒரு நீதி போதனை ஆசிரியயா. நீதி போதனை ஆசிரியரா? இந்த நினிவே பட்டணத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற சின்ன பசங்க கிட்டலாம் திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு சொன்னேன். வேற எதனா சொன்னா இதான் சொன்னேன். 2 வாண்டுங்க ஏன்ச்சியா, கல் எடுத்து விட்டுது பாரு விடு, அப்படியே ரத்தம் வச்சு இனிமேல் அந்த ஊரை வேணாம், நீதி போதனை வேணான்னு விட்டு வந்துட்டேங்க. அங்க போறீங்களாயா? இல்ல 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 இல்ல, போங்க போங்க. சின்ன பசங்களே எப்படி இருந்தா இவங்க எப்படி போங்க? நானே எலும்பும் தோலுமா இருக்கேன். நம்ம தர்ஷிஷுக்கு ஓடி போறது சரியான வழி. இப்பவே கிளம்பிடலாம். நேராய் யோப்பாவுக்கு சென்று மா, இந்த பழம் என்ன விலை? அது 2 தினார்ப்பா. 2 தினாரா? இந்த பேரிச்சம்பழம் மட்டும் கொடுங்களேன் எனக்கு. எடுத்துக்கு. நான் தர்ஷிஷ் போனோம், அதுக்கு வழி சொல்லுங்களேன். நீங்க நேரா துறைமுகத்துக்கு போங்க. வலது பக்கம் போய் இடது பக்கம் திரும்பினா துறைமுகம் வந்துடும். இதை நான் கேட்காம இருந்திருக்கலாம். பழம் நன்றாக இருக்கிறது. சரி. ஓ, அதோ இருக்கிறது யோப்பா பட்டணம். எடுத்தவுடனே சுக்கோனை பிடிக்கிறீர்கள். சரக்கு மூட்டைகள் எல்லாம் ஏற்றி விட்டீர்களா? ஐயா, நான் தர்ஷிஷ் செல்ல வேண்டும். தர்ஷிஷுக்கா? இங்கே கப்பலில் இடமில்லை, நீங்கள் சென்று வாருங்கள், பிறகு பார்க்கலாம். என்னிடம் நிறைய தினார்கள் இருக்கின்றன. எவ்வளவு தேரும்? நான் பெரிய செல்வந்தர், உங்களுக்கு வேண்டும் அளவுக்கு தருகிறேன்.
50 தினார் தருவாயா? இந்தாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். சரி சரி வா. எனக்கு நான் எப்படியாவது மாலுமி ஒரு பேசி- பயணச் சீட்டை மட்டும் தந்து விடுங்கள். அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ வா. ரொம்ப நன்றி ஐயா, மாலுமி உங்களுக்கு பெரிய உள்ளம். அவனிடம் 50 தினார்கள் உண்டு. சரி சரி, ஏற்றிக்கொள். கப்பல் அமைதியாக புறப்படுகின்றது. கப்பலிலே இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கப்பல் ஒரே அமைதியாக செல்கிறது. சென்ற முறை நாம் செல்லும் பொழுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று பல வகையான நிகழ்ச்சிகள் இருந்தது. இந்த முறை என்ன ஆயிற்று? மிகவும் சோர்வையாக இருக்கிறதே. சகோதரர்களே, நீங்கள் யாராவது ஒரு பாடல் பாடுங்களேன். நான் பாடுகிறேன். இப்படி ஆளாளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்காதீர்கள். யாராவது ஒருவர் பாடுங்கள். நானே பாடுகிறேன். பாடு. நிலா நிலா ஓடிவா, ஓடிவா இல்லாமல் ஓடிவா, ஓடிவா. மலை மீது ஏறிவா. நிறுத்தடா, வராதே அழைத்து கொண்டிருக்கிறாய் நீ. மல்லிகை பூ. மாலுமி, நான் கப்பலை செலுத்த வேண்டுமா அல்லது நிறுத்த வேண்டுமா? சகோதரனே, நாம் உயிரோடு போய் சேர வேண்டும். தயவு செய்து. சரி, நம் பகடை விளையாடுவோம். அதுதான் சரியான வழி. முதலில் நான் உருட்டுகிறேன். இல்லை இல்லை, நான் தான் நான் போடுகிறேன். சகோதரர்களே, ஏன் இப்படி அடித்துக் கொள்கிறீர்கள்? நாம் அனைவரும் சகோதரர்கள் தானே, உங்களுக்குள் ஏன் வீண் சண்டை? யாராவது ஒரு நாம் அமைதியாக கேட்டுக்கொண்டே வரலாம். நீரை பாடும். ஆனால் ஒரு விஷயம், நிலா நிலா பாடலை தவிர வேறு எது வேணாலும் பாடு. நான் பாட வேண்டும் என்றால் என் தேவனை மகிமைப்படுத்தி தான் பாடுவேன். உங்கள் இசைக்கவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசியுங்கள். அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார்.
நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையால் தினமும் வென்றிடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையால் தினமும் வென்றிடு. கொடுல கொடு உள்ளத்த கொடு உற்சாகமா, உன்ன கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. தேசத்திற்காக தினமன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. தேசத்திற்காக தினமன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. ஆளும் தலைவர்களை ஜபத்தில் நினைத்திடு, அமைதி பொங்கிடும் வன்முறை நீங்கிடும். ஆளும் தலைவர்களை ஜபத்தில் நினைத்திடு, அமைதி பொங்கிடும் வன்முறை நீங்கிடும். உடல கொடு உள்ளத்த கொடு உற்சாகமா, உன்ன கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசி என்றும் பதறான் பதறான். விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசி என்றும் பதறான் பதறான். அறிக்கை செய்திடுவோம், எரிக்கோ பிடித்திடுவோம், செங்கடல் விலகிடும், யோர்தான் பிரிந்திடும். அறிக்கை செய்திடுவோம், எரிக்கோ பிடித்திடுவோம், செங்கடல் விலகிடும், யோர்தான் பிரிந்திடும். உடல கொடு உள்ளத்த கொடு உற்சாகமா, உன்ன கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. உடல கொடு உள்ளத்த கொடு உற்சாகமா, உன்ன கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். பிரியமாயிருக்கிறார், மகிமை அடைகிறார். பிரியமாயிருக்கிறார், மகிமை அடைகிறார். பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையை இங்கேயே சொல்லிவிட்டோம். இனி நினைவேக்கு போனால் என்ன, தர்ஷிச்சுக்கு போனால் என்ன, எங்கேயாவது நல்ல இடமாக பார்த்து தூங்க வேண்டுமே. அடித்தளத்திற்கு சென்று விடலாம், அங்குதான் யாரும் பார்க்க மாட்டார்கள். கப்பல் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. தேவன் அப்பொழுது பெரும் காற்றை சமுத்திரத்தின் மீது வரப்பண்ணினார். கப்பல் கவிழ்ந்து விடத்தக்க அலைகள் தோன்றியது. கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் நிறைகுலைந்து போனார்கள். காற்று பலமாக வீசுகிறது. மாணவி மாணவி மாணவி, எழுந்திருங்க, சீக்கிரம் சீக்கிரம். என்ன? காற்று பாருங்கள், பலமாக வீசிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரயாணத்திலும் நாம் பார்க்க வேண்டிய ஒன்றுதானே இது. கடல் வேறு பகிரமாக கொண்டிருக்கிறது. ஆமாம், நீங்கள் சொல்வதும் சரிதான். உடனே நான் நங்கூரத்தை போட சொல்லுகிறேன். சீக்கிரம் பாய்மரத்தை இறக்குங்கள். கப்பல் மும்முரமாக கப்பல் கவிழத்தக்க அலைகள் தோன்றியது. நீ பாய்மரத்தை அவிழ்த்து விடு. நீங்கள் இருவரும் நங்கூரத்தை போடுங்கள், சீக்கிரம். மாணவி மாணவி, வினோத பறவை ஒன்று பறந்து கொண்டிருக்கிறது. வினோத பறவையா? எங்கே? நம் கப்பலின் பாய்மரம் அது காற்றில் அடித்து செல்கிறது. சீக்கிரம் துருட்டு. அவன் ஏனே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் பாய்மரத்தை அவிழ்க்க சென்றான், அப்படியே மாட்டிக்கொண்டான். சகோதரர்களே, கப்பலை லகுவாக்கும்படி கனமான பொருட்களை தூக்கி கடலே வீசுங்க, சீக்கிரம். சகோதரர்களே, சரக்கு மூட்டைகளை தூக்கி வெளியே வீசுங்கள் என்றால் அவனை தூக்கி வீசுகிறீர்களே. மாணவி, என்ன? என்னால் கப்பலை செலுத்த முடியவில்லை, மிகவும் கடினமாக இருக்கிறது. சகோதரர்களே, எல்லோரும் வாருங்கள். கப்பல்காரர் அவரவர்கள் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள்.
அபராதி மோதாலோ சகோதரர்களே, நீங்கள் உங்கள் இஷ்டத்தை வேண்டிக் கொண்டிருங்கள். நான் சென்று கப்பலின் அடித்தளத்தில் சென்று கவனிக்கிறேன். கடல் அதிகமாக கொந்தளித்தது. சகோதரன், கடலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீ அடித்தளத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறாய், மேலே போ. நமக்குள் யாரேனும் பாவம் செய்திருக்க கூடுமோ? எவர் நிமித்தம் இந்த ஆபத்து வந்ததோ தெரியவில்லையே. சீட்டு போட்டு பார்த்துக்கிடுவோம். ஆம், சரி, இதுதான் சரி. கடல் கொந்தளித்து கல்வி அறிவெல்லாம் மறந்துவிட்டது. படி நீயே. யோனா யோனா யார் இந்த யோனா? யோனா, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னாலதான் இந்த ஆபத்து வந்து இருக்கு உங்களுக்கு. யார் நீ? உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் எதிரே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனிடத்தில் பயபக்தியுள்ள மனிதன். சகோதரர்களே, இந்த கடல் கொந்தளிப்பு என் நிமித்தமாகத்தான் வந்திருக்கிறது. என்னை எடுத்து இந்த கடலிலே எறிந்து விடுங்கள். அப்பொழுது இந்த காற்றும் கடலும் உங்களுக்கு அமைதியா இருக்கும். இல்லை, நம் விரைவை கண்டுபிடித்து பார்ப்போம். வேணாம், சொன்ன கேளுங்க. என்னாலதான் இந்த கடல் கொந்தளிக்குது. என்னை எடுத்து சமுத்திரத்தில் எறிந்து விடுங்க. யோனாவை காப்பாற்றும்படியாய் விரைவாய் கண்டுபிடித்தார்கள். ஆனால் இயலவில்லை. மாலுமி, மாலுமி, எங்களால் முடியவில்லை. மாலுமி, முடியவில்லை. தண்டு வலித்து எங்கள் முதுகு தண்டு தான் வலிக்கிறது. இவனை கடலில் வீசுவதுதான் சரி, நம்மால் முடியாது. சகோதரர்களே, என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு யோனா. என்ன ஆச்சரியம், கடல் அமர்ந்து விட்டதே. யோனாவின் தேவன் பெரியவர். யோனாவின் தேவனே பெரிய தேவன். அவருக்கு பலி செலுத்துவோம். கப்பற்காரர் பலிகளை செலுத்தி தேவனை வேண்டிக் கொண்டார்கள். இப்பொழுது யோனா கடலில் தூக்கி எறியப்பட்டவுடன் கடலின் அடிவாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். வெள்ளங்களும் அலைகளும் அவர் மேல் புரண்டது. கடற்பாசி அவர் தலையை சுற்றி கொண்டது. பர்வாதங்கள் அடிவாரம் மட்டும் இறங்கினார். அப்பொழுது அவரை விழுங்கும்படியாக ஒரு மீன் வந்த ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். அந்த மீன் இதோ அவரை விழுங்க வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது யோனா மீனின் வயிற்றிலே இருக்கின்றார். அந்த மீன் வலதுபுறமும் இடதுபுறமும் சமுத்திரத்திலே வளைந்து நெளிந்து விளையாடுகிறது. அதன் வயிற்றிலே யோனா மூச்சு விட மிகவும் திணறிக் கொண்டிருந்தார். அந்த மீன் சமுத்திரத்தின் மேல் மட்டத்திலே வந்து துள்ளி துள்ளி எம்பி விளையாடியது. இப்பொழுது யோனா, தேவனே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவில்லை. ஆகவே என்னை மன்னியும். நான் பர்வதங்கள் அடிவாரம் மட்டும் சென்றேன் ஆண்டவரே. ஆனாலும் என் ஜீவனை நீ பாதுகாத்து இப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று ஜெபித்தார். அப்பொழுது மீன் 3 நாள் பொறுத்து அவரை கரையிலே கொண்டு வந்து கக்கியது. மீண்டும் யோனாவுக்கு 2ஆம் விசை வார்த்தை உண்டாகி, யோனாவே, நினிவே பட்டணத்து மக்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை எடுத்து பறைசாற்றுவதற்கு உன்னை ஒரு ஊடகமாக தெரிந்து கொண்டேன். நீ எழுந்து நினிவே பட்டணத்து மக்களுக்கு என் வார்த்தைகளை சொல். இப்பொழுதே புறப்பட்டு செல். இப்பொழுதே புறப்படுகிறேன் ஆண்டவரே. வழிமாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நினைத்தேன். அடித்தளத்தினிலே வலக்கரம் கொடுத்து என்னை எடுத்து மீன் வயிற்றினிலும் தனியிடம் கொடுத்து அடியா இதோ வந்துவிட்டது. நினைவே பட்டணத்து மக்களே, 3 நாள் பிரயாணம் செய்து நினிவே பட்டணத்து மக்களுக்கு தேவ வார்த்தை வழங்க வருகிறார்.
நினைவே பட்டணத்து ஜனங்களே கேளுங்கள். கண்மலை தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் என்னையும் உண்ணும்படி செய்த உன்னத தேவனை மறந்துவிட்டு உன்று தின்று கொழுத்து இன்று அவரையை எட்டி உதைக்கிறீர்கள். கட்டையை பார்த்து என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற உங்களுக்கு ஐயோ. நன்றாய் கேளுங்கள். இன்னும் 40 நாளில் நினைவே பட்டணம் அழிக்கப்பட போகிறது. காதுள்ளவர்களே நன்றாய் கேளுங்கள். நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றிவிட்டு உங்களுக்கு ஐயோ. சாராயத்தை நாடி அதிகாரமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்துக் கொண்டிருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கும் நினைவை பட்டணத்து மக்களே, நீங்கள் நிம்மதி இழக்கப் போகிறீர்கள். அநியாயத்தினாலே வீட்டை கட்டி அநீதத்தினாலே மேல் வீட்டை கட்டி அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை வாங்குகிற உங்களுக்கு ஐயோ. பரிதானத்திற்காக குற்றவாளி நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிறதான புரளிக்காரர்களே உங்களுக்கு ஐயோ. என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்கி விதவையின் வழக்கை விசாரியாமல் காலை குறைத்து சேக்கல்லை அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து தானியத்தின் பதரை விற்கிற உங்களுக்கு ஐயோ ஐயோ. திருட்டு தண்ணீர் தித்திக்கிறதோ, அந்த காலத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கிறதோ. தகப்பனும் மகனும் ஒரே பெண்ணுடன் நடனம் பண்ணுகிறீர்கள். வெட்கமாக இல்லை. திருப்பி போடாத அப்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நினைவை பட்டணத்து மக்களே, கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் 40 நாளில் உங்கள் பட்டணம் அழிக்கப்பட போகிறது. இதை நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இப்படியாக நினைவே பட்டணத்து மக்கள் எங்கும் சென்று சந்துகள் வீதிகள் தோறும் சென்று தேவ வார்த்தையை யோனா பிரசங்கித்தார். இந்த செய்தி நினிவே பட்டணத்து மன்னனுக்கு எட்டியது. இப்பொழுது நினிவே பட்டணத்தின் அரண்மனையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது ஒரு கற்பனை காட்சியே. நினிவே பட்டணத்து மன்னனின் அரண்மனையிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மதுவின் மயக்கத்திலே மண்டியிட்டு கிடந்த அவர்களுக்கு மரியாதை என்றே தெரியவில்லை. அரசரும் மந்திரிகளும் சரிநிகர் சமானமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நினிவே பட்டணத்தின் மன்னன், நினிவே பட்டணத்தின் மன்னன், அசரிய ராஜா, அசரிய ராஜா. அமைச்சரே, நம்முடைய ஆயுத கிடங்கு இப்போது என்ன நிலைமையில் இருக்கிறது? அது பாசியும் தூசியும் படிந்து போயிருக்கிறது. அதையெல்லாம் கவனிக்க நம் மன்னருக்கு ஏது நேரம்? அமைச்சரே, நம் ஆயுத கிடங்கின் ஆயுதங்களை கொள்ளையருக்கு பாதியிலே விட்டுருமே, அது மன்னருக்கு தெரியாதானே? மதுவின் மயங்கத்தில் மயங்கி கிடக்கும் அந்த மடையனுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படியே கேட்டால் பொருட்கள் சேராது என்று திருட்டு கணக்கில் எழுதிவிடலாம். சரிதான்? சரிதான். நம்முடைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமது பட்டயத்தையும் கேடகத்தையும் அடமான வைத்துவிட்டு பாண்டியும் பல்லாங்குழியும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆயுத கிடங்கியில். மன்னிக்க வேண்டும் மன்னா. வந்த விஷயம்? மன்னா, எகிப்து நாட்டிலிருந்து குதிரை கொண்டு வந்துள்ளது மன்னா. என்ன? அரபு நாட்டிலிருந்து குதிரை வந்திருக்கிறதா? நமக்கு ஏன் இப்பொழுது குதிரை? சரி, ஓட்டி வா பார்க்கலாம். மறுபடியும் மன்னிக்க வேண்டும் மன்னா. அவன் அரபு நாட்டு குதிரை என்று சொன்னது நடனால இமான் சாங்கை சொன்னான். அப்படியா? ஏய், மன்னருக்கு கல்வி அறிவும் இல்லை, புரிந்து கொள்ளும் அறிவும் இல்லை. அவரிடத்தில் போல் இலை மரபு கார் மரபு என்று சொன்னால் அவருக்கு எப்படி புரியும்? இனிமே நேரடியா சொல்லும் மன்னரிடத்தில் ஓட்டி கொண்டு வரும் குதிரையை. எகிப்து நாட்டு நடன அழகி இமான் ஷா வருகிறார்.
போன்ற உன்னுடைய சிரிப்பு, ஆஹா, பள்ளத்தாக்கின் பழுத்த கனியை போன்ற உன்னுடைய நிறம், ஆஹா, பார்வோனின் ரதத்தில் பூண்டிருக்கும் குதிரையின் வாளை போன்ற உன்னுடைய நீண்ட கூந்தல், என்ன அழகு, என்ன அழகு! நீர் மன்னர் என்பதை மறந்து விடாதிரும். அரபு நாட்டு அழகியே, நீ சாரி கம என்று இம்சை கொடுக்காமல் எகிப்து நாட்டின் நாடோ நடனத்தை ஒன்று ஆடு. நாடோடி நடனம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். நம் மன்னர் இவ்வளவு பெரிய அரியணையில் அமர்ந்திருந்தாலும் அவருக்கு அல்ப புத்தி போகவே இல்லை. போயும் போயும் நடனம் ஆடும் பெண்ணை போய் கூத்தாட சொல்லுகிறான் மன்னர். தலையெடுத்து நீதியின் கிரீடத்தை தரித்துக் கொண்டு கையிலே செங்கோல் பிடித்து ஆவிலா தேசத்து தங்கத்தை போல் அரியணையில் வீட்டிருக்கும் அசிரிய ராஜாவே, நினைவே பட்டணத்து ராஜா, நீங்க பார்க்க அழகான ரோஜா. நினைவே பட்டணத்து ராஜா, நீங்க பார்க்க அழகான ரோஜா. நினைவே பட்டணத்து ராஜா, நீங்க பார்க்க அழகான ரோஜா. குணத்தில் நீங்க தங்கம், ஆமா குணத்தில் நீங்க தங்கம். வீரத்தில் காட்டு சிங்கம், நீங்க வீரத்தில் காட்டு சிங்கம். நினைவே பட்டணத்து ராஜா, நீங்க பார்க்க அழகான ரோஜா. நினைவே பட்டணத்து ராஜா, நீங்க பார்க்க அழகான ரோஜா. உதித்திடும் சூரியன் போலே ஒளி வீச வேண்டுமே நாளே. உதித்திடும் சூரியன் போலே ஒளி வீச வேண்டுமே நாளே. வீசும் தென்றல் காற்று, வீசும் தென்றல் காற்று, மலர் வாசம் வேண்டுமே வாழ்வு, மலர் வாசம் வேண்டுமே வாழ்வு. தய 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 கரரா, தய 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 கரரா, தய 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 கரரா, தய 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 கரரா. சிங்காசனத்தின் மேலே நீதி வழுவாமலே, சிங்காசனத்தின் மேலே நீதி வழுவாமலே. சிறந்திட வேணும் நாளே, சிறந்திட வேணும் நாளே. செங்கோல் பிடித்ததாலே மன்னவனே நீ வாழ்க, மக்கள் போற்ற வாழ்க. நாடும் வீடும் வாழ்க, நாடும் வீடும் வாழ்க, இந்த நாட்டிலமெல்லாம் வாழ்க. ஆபத்து மன்னா, ஆபத்து! நினைவே பட்டணம் இன்னும் 40 நாளில் அழித்து விடும் என்று தீர்க்கதரிசி ஒருவர் கூறியுள்ளார் மன்னா. நினைவே பட்டணம் 40 நாளில் அழிய போகிறதா? ஆமண்ணா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை மறந்தேனே. பலபலக்கும் இந்த திராட்சை ரசத்தில் மதி மயங்கினேனே. நீரிலும் நிலத்திலும் வாழும் தவளையை போல ஆட்சிக்கு அரசனாகும் அந்த ரங்கத்தில் பல பாவங்களையும் செய்தேனே. இன்று தேவ சமூகத்தில் ஒரு தெல்லு பூச்சியை போல காணப்படுகிறேனே. அவையில் வீட்டிற்கும் ஆண்டவர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, பிரபுக்களே, இதோ இந்த நினைவே பட்டணத்தின் ராஜா உங்கள் முன்பாக மண்டியிட்டு வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்துக் கொண்டு ஜெபியுங்கள். யார் அங்கே? நினைவே பட்டணத்து மக்கள் அனைவரும், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை, ஆடு மாடுகள் முதலவற்றை எல்லாம் 40 நாள் குசியாமலும் குடியாமலும் இருந்து தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஒருவேளை தேவன் நம்ம இந்த அழிவில் இருந்து காத்தாலும் காப்பார். இது அரசர் கட்டளை. நினைவே பட்டணம் எங்கும் அறிவியுங்கள், பறைசாற்றுங்கள். மன்னன் ரெட்டுடுத்திக் கொண்டு சாம்பலில் அமர்ந்து தங்களுடைய பாவங்களுக்காக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். இதை முரசு கொண்டுபவன் நினைவே பட்டணம் முழுவதும் இதை அறிவித்தான். இதனால் சகல விதமானவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இது முதல் ஆடு மாடுகள் முதற்கொண்டு 40 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவனை நோக்கி விண்ணப்பிக்குமாறு ராஜாவினிடத்திலிருந்து கட்டளை பெற
எழுதியுள்ளது. இது ராஜ கட்டளை. மக்களும் தங்களுடைய பாவங்களுக்கு தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தல் நிமித்தமாக தேவன் அவர்களை அழிக்காமல் விட்டார். இந்த நிகழ்ச்சி யோனாவுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அப்பொழுது யோனா புலம்பி தவித்தது. எனக்கு அப்பவே தெரியும், அதனால்தான் நான் தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுவர்னு தெரியும். நான் சொன்ன வார்த்தை இந்த ஜனங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கேன், அழிப்பெண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க அழிக்காம விட்டீங்கன்னா என்ன தானே தப்பான்னு சொல்லுவாங்க, பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ச்சே, நம்ம சாகிறதே நல்லதா இருக்கும். யோனா, நீ எரிச்சலா இருப்பது நல்லதே. ஆமாம் ஆண்டவரே, மரண பரியந்தியும் எரிச்சலா இருக்கிறது எனக்கு நல்லது. சரி, எதுக்கும் கிழக்குல ஒரு கூடாரம் போட்டு அங்க தங்கி இருந்து தேவன் நிச்சயம் அழிப்பார். தங்கியிருந்து பாப்போம். யோனா அப்பொழுது தேசத்திற்கு கிழக்கே சென்று ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொண்டு நினிவே பட்டணம் எப்பொழுது அழியும் எப்பொழுது அழியும் என்று பார்த்து கொண்டிருந்தார். சகோதரர்களே, எங்கே செல்கிறீர்கள்? ஆடு மாய்க்க செல்கிறோம். போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க ஐயா. யோனாவுக்கு நம் மக்கள் மீது எவ்வளவு அக்கறை பார்த்தாயா? அது சரிதான். பாசம் கீசம் நினைச்சிடாதீங்க. நினைவே பட்டணம் அழிக்கணும் தேவன் சொல்லியிருக்காரு. நீங்க மட்டும் தப்பிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் அழிக்கப்படணும். எப்படியும் பார்ப்போம், அழிக்காம விட மாட்டாரு. நம் மீன் வயிற்றிலிருந்து வந்தது 1 2 3 4 5 6 எத்தனை நாள் என்று புரியவில்லையே. எப்படியும் அழிப்பார், நாம் காத்து கொண்டு இருப்போம். அப்பொழுது ஆமணக்கு செடி ஒன்றை தேவன் யோனாவிற்கு மனமகிழ்வு உண்டாக்கும்படியாக முளைக்க பண்ணினார். பாருங்கள், ஆமணக்கு செடி என்ன தளதளவென்று வளர்ந்திருக்கிறது, என்னமாய் காற்றில் அசைகிறது. யோனாவுக்கு இந்த செடியை குடித்து மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மனமகிழ்ச்சி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது போன்ற செடியை நான் பார்த்ததே இல்லை. அடடடடா, இது நிழலிலே உட்கார்ந்து நாம் அருமையாக தூங்கலாம். அப்பொழுது தேவன் ஒரு பூச்சியை அனுப்பினார். அந்த ஆமணக்கு செடியை முற்றிலுமாக அது அரித்து போட வந்து கொண்டிருக்கின்றது. பொழுது விடிந்தது. புள்ளினங்கள் இசைப்பாடியது. சூரியன் அடிவானத்தில் இருந்து மெல்ல மெல்ல எம்பியது. யோனாவின் தலை மீது உஷ்ண காற்றை படும்படியாக தேவன் உஷ்ண காற்றை அனுப்பினார். அப்பொழுது யோனா, என்ன இவ்வளவு வெயிலா இருக்கு? எப்படி இந்த செடி இப்படி ஆயிடுச்சு? எனக்கு அப்பவே தெரியும், ஒரு சின்ன நேரில் கூட நான் சந்தோஷமா இருக்க முடியல. நம்ம செத்தா நல்லா இருக்கும். யோனா, நீ எரிச்சலாய் இருப்பது நல்லதே. நீ வளர்க்காததும் நீ பிரயாசப்படாததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போகின்ற ஆமணக்கு செடி நிமித்தம் இந்த மட்டும் பரிதபிக்கின்றாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 மேற்பட்ட மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் வாழுகின்ற இந்த நினிவே பட்டணத்திற்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ? ஆமாண்டவரே, என்னை மன்னியும். ஒரு நாளிலே பூத்து அழிகின்ற செடிக்காக நான் மனஸ்தாக்கப்படுகிறேன். ஆனால் உம்முடைய கரத்தால் உருவாக்கின மனிதனை நீரை எப்படி அடிக்கக்கூடும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. இல்லை, தேவன் என்னை 3 நாள் மீனின் வயிற்றில் வைத்து காப்பாற்றினார். என்ன ஆச்சரியம்! மீனின் வயிற்றில்? ஆம், என்னுடைய தேவன் மிகவும் பெரியவர். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆம், யோனாவின் தேவனே பெரிய தேவன். யோனாவின் தேவனே பெரியவர். பெரிய தேவன். யோனாவின் தேவனே பெரியவர். அடுத்த பிரயாணம் எங்க போகிறீர்கள்? அடுத்த பிரயாணம் சென்னைக்கு போறேன்.
இந்த நாடகத்தை எதுக்காக போட்டேன்னா, நம்முடைய பட்டணம் இப்போ வந்து ஒரு நினைவு மாதிரி இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் அழிந்து கொண்டு, இன்னும் நம்முடைய தேசத்தை பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொலை, குண்டுவெடிப்பு, தீவிரவாதிகள், இப்படி ஏகப்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய தேசத்தின் மீது நாம் தான் கரிசனை வைக்கணும். இன்றைக்கி நம்ம முழங்கால் படியிட்டு நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போமானால் நிச்சயமாக நம்முடைய தேசத்தை நமக்கு தேவன் தருவார். ஆமீன்.